குரு, சொல்லுங்கப்பா. நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுப்பா? அந்த கனவுல ஆ உனக்கு பட்டம் கொடுக்குறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க உன்னை. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த மேடையில் நீ என்ன சொன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் சொல்லிட்டு என்னை மேடையில் கூப்பிட்டேன். அப்பா, அதெல்லாம் இன்னும் 3 வருஷம் கிடைக்குப்பா. 3 வருஷமா இருந்தாலும் அதுதானே என்னோட கனவும். நீ நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி எனக்கு அந்த பேர் நல்ல பேரா வாங்கி கொடுக்கணும், சரியா? கண்டிப்பா. சரி, லஞ்ச் டைம் சாப்பிட்றது சாப்பாடுக்கெல்லாம் காசு வச்சு அதெல்லாம் வச்சிருக்கப்பா. ஸ்நாக்ஸா வாங்கி சாப்பிடுறது இருக்குப்பா இருக்குப்பா. எது இருந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா? கூச்சம் உடம்பு கேளு. நல்லா படிக்கணும், உடம்பு பார்த்துக்கணும், சரியா? நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. குர்ராடி குர்ரா. உனக்கெல்லாம் அறிவு இல்ல, அவனும் ஒன்ன மாதிரி ஒரு பையன் தரேன். நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ற? உனக்கு லூஸ் அப்படி இருக்கு. இந்த சுகம் தந்தையே உன் பார்வை தனிமாயம் துடிக்கும். உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை? மயில மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னை மட்டும் பெண்ணே, உனக்கென்ன உயிர் வாழ்கிறேன் கண்ணால மயக்குறாய். உன்னை எதுக்குதான் பெத்து போட்டவங்க, உன்னை எதுக்குதான் பெத்து போட்டவங்க ஒன்னெல்லாம் வச்சு செய்ய போறேன் பாரு. ஹலோ ரவி, நான் ராஜா பேசுகிறேன். என் பையனுக்கு ஃபோன் பண்ணேன். ரவி, நான் ராஜா பேசுகிறேன். என் பையனுக்கு ஃபோன் போட்டேன், ஃபோனே எடுக்கலை. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வந்தேன், என் பையன் வந்தால் காலேஜ் விட்டு வந்தால் சொல்லிவிடு, கொஞ்சம் நேராக என்டி ஹாஸ்பிட்டல் வர சொல்லிவிடு. அதான் நான் ஹாஸ்பிட்டலில் தான் போயின்னு இருக்கேன். காலைல அவன்கிட்ட சொல்லியிருப்போம்பா. காலைல சொல்லியிருந்தான்னா அவன் காலேஜ் போக மாட்டேன், உன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவான்னு சொல்லுவான், அடம் பிடிப்பான். அதனால தான் நான் உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டிக்கல அவங்ககிட்ட. சரி, நீ காலை பையனோட படிப்பு தானே முக்கியம், நம்ம உடம்போட பையனோட படிப்பு தானே முக்கியம். அதனால தான் நான் உடம்பு சரியில்லைன்னு காட்டிக்கவே இல்லை. நான் எப்படியா படித்து நல்லபடியாக முன்னுக்கு வரணும், அதனால தான் நான் சொல்லிக்கல. நீ வந்தவுடனே சொல்லிவிடு, என்டி ஹாஸ்பிட்டல் வர சொல்லி, சரியா? சரிப்பா, நான் வச்சிடறேன் ஃபோனை. மொபைல் பார்த்துட்டு வரேன், ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பாட்டு. எனக்கெல்லாம் அன்னைக்கு இருந்தோ மாதிரி இருக்குடி. நீயும் விஷ்ணு பிரியாவும் என்ன யாரு கூட எல்லாம் நான் பேசவே இல்லடி, நான் பேசவே இல்லடி, நான் பேசவே இல்லடி. சொல்லு சொல்லுப்பா. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லடி, அவன் ஒரு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இனிமே நமக்கு சீரியஸா நீ வந்து இருக்காது. சொல்ல மாட்டாங்க, அவன் ஷூட்டை நம்பி இருக்க முடியாது. யாரா நிக்கிறாங்க? ஐயோ, இவனாடி வாடி. வாடி போடாடி, வாடி பாத்துக்கலாம். நீ பாத்துமே சொல்ல, நான் இருக்கேன். வாடி வாடி வாடி. ஐயோ, பாக்கெட்ல வர கை விடுறான்டி, சுடுத்து அடிச்சுட்டு போறான்டி. ஏற்கனவே பஞ்சு பண்ண கிளை மாதிரி மூஞ்சி இருக்குடி. ஆல்ரெடி அவனும் பார்க்க மாட்டேன். வாடி வாடி வாடி. ஹாய். காலைல வாங்கினது பத்துட்டியா? காலைல கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனா எங்க வீட்டுல எப்பவுமே ஒரு விஷயம் வாங்கினா அவன் பேர் கேட்காம வாங்கதான் சொல்லுவாங்க. அதனால உங்க பேர் என்னன்னு சொல்லலாமா? ஐஸ்வர்யா. பார்த்தாலே தெரியுதுங்க, ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கீங்க. ஹலோ, என் பேரே ஐஸ்வர்யா தான். ஓ, ஸ்வீட் நேம்ங்க, ஸ்வீட் நேம். என் பேரு அபிஷா. இவன் ஃப்ரெண்டு தான், ஆனா இப்ப ஃப்ரெண்ட் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடிச்சதுக்கு இதுக்கு எனக்கு வந்து சம்மதம் கிடையாது, என்ன விட்டுருங்க. என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் சொல்றேன். என்னோட பேரு நாளைக்கு சொல்றேன். பாய். என்னை மட்டும் வந்து தொலை.